ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கூகுள் பே ஆப்பில் சேட் ஹிஸ்ட்ரியை எப்படி வந்து பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் ட்ரிக் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சேட் ஹிஸ்ட்ரி வச்சுருந்தாலும் அதை பெர்மனெண்ட்டாக வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் பே ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ப்ரொஃபைல் ஐக்கான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி கீழே செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து காமிக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா நெக்ஸ்ட் பேஜில் சைன் அவுட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் காமிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட ஜிபே அக்கௌண்ட், அதாவது கூகுள் பே அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி சைன் அவுட் ஆயிடும். சைன் அவுட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே அதில் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ அதே மெத்தட் தான், வேறு இதில் எந்த சேஞ்சஸ் இல்லை. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷனில் உங்களோட ஜிமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயமே இதுதான். ஏற்கனவே ஒரு ஜிமெயில் ஐடி பெர்மனெண்ட்டாக நீங்கள் கொடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஜிமெயில் ஐடி கொடுக்காம நீங்கள் புதுசாக ஒரு ஜிமெயில் ஐடியை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஏற்கனவே உங்களோட மொபைல் ஃபோனில் 2 ஜிமெயில் ஐடி வச்சுருந்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இன்னொரு ஜிமெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த ஆரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி புதுசாக ஒரு ஜிமெயில் ஐடியை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பழைய ஜிமெயில் ஐடியை கொடுக்காமல் புதிய நீங்கள் ஜிமெயில் ஐடியை கொடுக்குறது மூலமாக ஏற்கனவே இருக்க ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி பெர்மனெண்ட்டாகவே எரைஸ் ஆயிடும். ஸோ புதிய ஜிமெயில் ஐடி கொடுக்குறது மூலமாக எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் பே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அக்செப்ட் அண்ட் கண்டினியூ அந்த ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு டேட்டா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கூகுள் பே ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய சேட் ஹிஸ்ட்ரி எதுவுமே பார்த்தீங்கன்னா கூகுள் பேயில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ கீழே ஒரு யூபிஐ ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ₹1 ₹5 நம்ம வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோஸ் போடுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.